வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை மறக்க வேண்டும், அல்லது இது எப்படியாவது மறந்த வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ நாட்கள் நீங்கள் யோசித்திருக்கலாம். இருந்தாலும் அதை மறக்க முடியாமல் வாழ்நாள் முழுவதும் சில வருடங்கள் ஆகியிருக்கலாம், மாதங்கள் ஆகியிருக்கலாம். இன்னும் அந்த சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனின் கடகம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும். அந்த நாளை நினைத்தாலே இன்னும் மனமானது கனத்து போகிக் கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி இந்த ஒரு நாளானது நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து யோசித்து மனதை நீங்கள் குளறுபடியாக மாற்றிய ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கலாம். அது ஒரு துரோகமாக இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு பிரிவாக கூட இருக்கலாம், பண இழப்பாக இருக்கலாம், அல்லது குடும்ப சம்பவமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையவை இரண்டு பகுதிகளாக பிரித்து போட்டிருக்கலாம். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான சாத்தியங்கள் என்ன? நீங்கள் யோசித்து யோசித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலையை வெடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு பிரச்சனை எப்படி ஏற்பட்டது என்று தெரியாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். முன்பு போல யாரையும் எளிதாக நம்பாமல் இருக்க கற்றிருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. உங்களின் மனதை எல்லோரிடமும் திறக்காமல் கூட நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. மாறாக இன்னும் வலிமையான மனிதராக உங்களை உருவாக்குவதற்காக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டு இருக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கெடுப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் நினைத்து வந்தது தான் இறுதியில் பிரச்சனைகளாகவே மாறியிருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். அனுபவங்கள் உங்களை உடைப்பதற்காக வருவது கிடையாது. இன்னும் உங்களை தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் மாற்றுவதற்கு மட்டுமே தான் சில பாடங்களும் சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. கடந்த காலத்தின் ஒரு பெரிய சம்பவம் இன்னும் நினைவில் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை உங்களுடைய மனதிற்குள் ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். தைரிய அந்த நினைவு வழியை தேடி கொடுத்தாலும் இன்று நீங்கள் எவ்வளவு தைரியமாக நிற்கிறீர்கள் என்பதற்கும் அதுவே ஒரு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் நாம் மறக்க முடியாத அந்த ஒரு அனுபவமாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அதே போல தாமதமான பலன்களும் மற்றவங்களின் வளர்ச்சியை கண்ட இயக்கங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். இரவும் பகலும் ஓயாமல் உழைத்தும் உங்களின் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய சரியான மரியாதையும் பலனும் எப்போதும் தாமதமாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் அதில் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்று தெரியாமல் நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் யோசித்துக் கொண்டே தான் இருந்தீர்கள். இப்பொழுது அந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு தெளிவு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைக்கப் போகிறது. இரவும் பகலும் ஓயாமல் உழைத்து உங்களின் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை பலனும் தாமதமாக கிடைத்திருக்கலாம், அல்லது அது கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். உங்களை விட குறைவாக உழைத்தவர்கள், உங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறி செல்வதை அமைதியாகவே பார்த்து கொண்டு நிற்பதை தவிர உங்களால் வேறு எதையும் செய்ய முடியவில்லை என்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயங்களாகவே இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இந்த தாமதம் என்ற தேக்கங்கள் உங்களை இன்னும் வாட்டி எடுத்துக்கொண்டு அது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டிருக்கலாம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் எதிர்பார்த்து இருந்த பணிகள் இப்பொழுது நிறைவு பெற்றுவிடும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். செய்யக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும்.
சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். தொழில் நிமித்தமான புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது வந்துவிட்டது. சமூக பணிகளில் செல்வாக்கு என்பது மேம்படக்கூடிய ஒரு நாளும் இந்த ஒரு நாளாத்தான் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். கடந்த கால வேதனைகள் இப்பொழுது அனுபவமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் சில மாற்றங்களை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் அவமானங்களும் உங்களை வீழ்த்துவதற்காக நடந்தவைகள் கிடையாது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மாறாக உங்களை ஒரு சிறந்த ராஜதந்திரியாக மாற்றி இது நிச்சயமாக கொடுத்திருக்கலாம். அந்த கசப்பான அனுபவங்களை உங்களுடைய வெற்றிக்கான ஆயுதமாக நீங்கள் மாற்றி வந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்குள்ள வந்துவிட்டால் இனிமேல் உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். வீடு தொடர்பான நல்ல செய்திகள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கனவானது நிச்சயமாக இருக்கும். நமக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும், குடும்பம் அமைதியாக வாழ ஒரு இடம் வேண்டும் என்ற ஆசை உங்களுடைய மனதிலும் பல ஆண்டுகளாக நிச்சயமாக இருந்திருக்கலாம். அதற்காக நீங்கள் உழைத்திருக்கலாம், சேமித்திருக்கலாம், பல ஆசைகளை கூட விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் சில காரணங்களால் அந்த கனவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே தள்ளி போயிருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்களுக்கு வீடு தொடர்பான விஷயங்களில் சாதகமான ஒரு முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆவணங்கள் நகரலாம், திட்டங்கள் முன்னேறலாம், அல்லது நீண்ட நாள் காத்திருந்த செய்திகள் கூட கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் மாற்றி கொடுக்கலாம். இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி இது மென்மேலும் உங்களுக்கு பிடித்த சில விஷயங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். இரவும் பகலும் ஓயாமல் உழைத்தும் உங்களின் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய சரியான மரியாதையும் பலனும் எப்போதும் தாமதமாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். இதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் அதில் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்று தெரியாமல் நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் யோசித்துக் கொண்டே தான் இருந்தீர்கள். இப்பொழுது அந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு தெளிவு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைக்கப் போகிறது. இரவும் பகலும் ஓயாமல் உழைத்து உங்களின் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை பலனும் தாமதமாக கிடைத்திருக்கலாம், அல்லது அது கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். உங்களை விட குறைவாக உழைத்தவர்கள், உங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறி செல்வதை அமைதியாகவே பார்த்து கொண்டு நிற்பதை தவிர உங்களால் வேறு எதையும் செய்ய முடியவில்லை என்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயங்களாகவே இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இந்த தாமதம் என்ற ஏக்கங்கள் உங்களை இன்னும் வாட்டி எடுத்துக்கொண்டு அது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டிருக்கலாம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் எதிர்பார்த்து இருந்த பணிகள் இப்பொழுது நிறைவு பெற்றுவிடும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். செய்யக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். தொழில் நிமித்தமான புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது வந்துவிட்டது. சமூக பணிகளில் செல்வாக்கு என்பது மேம்படக்கூடிய ஒரு நாளும் இந்த ஒரு நாளாத்தான் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். கடந்த கால வேதனைகள் இப்பொழுது அனுபவமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் சில மாற்றங்களை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது.
கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் அவமானங்களும் உங்களை வீழ்த்துவதற்காக நடந்தவைகள் கிடையாது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மாறாக உங்களை ஒரு சிறந்த ராஜதந்திரியாக மாற்றி இது நிச்சயமாக கொடுத்திருக்கலாம். அந்த கசப்பான அனுபவங்களை உங்களுடைய வெற்றிக்கான ஆயுதமாக நீங்கள் மாற்றி வந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்குள்ள வந்துவிட்டால் இனிமேல் உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய